வணக்கம். என் பேர் ரவி. நான் வந்து இந்த படத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கேன். எனக்கு வந்து என்னுடைய இயக்குனர் திரு ராஜா அவர்கள் அமெரிக்காவில் இருக்கார். அவருக்கு ஏற்கனவே மதுரையில் இருக்கும்போது எனக்கு நல்ல நண்பர். அவர் வந்து மக்கள் சேவை செய்கிறதுல ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருப்பார். ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்குங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பார். எப்போதுமே அவருடைய கிளினிக்கில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். காசு இருக்குது இல்லைங்கிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும், காசு இல்லாதவங்கள்ட்ட வைத்தியம் பண்ணணும், இருக்கிறத கொடுத்துட்டு போங்க அப்படின்றாரு. அது வந்து இப்போ சுற்றுப்பட்டு கிராமங்கள்லாம் இருக்குது. ஒரு 200 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களில் உள்ள மக்கள் பூரா இவருக்கு ரொம்ப அன்பாக இருப்பார். இப்போ பெரிய ஆள் சின்ன ஆளுங்கிறதுல எல்லா லெவல்லையும் பழக்கம் வச்சுருப்பார். காவல்துறையாக இருக்கட்டும், இது சட்டத்துறையாக இருக்கட்டும், போலீஸ் துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலையுமே அவருக்கு நல்ல அனுபவம் உண்டு. நல்ல அனுபவம் உள்ள அதிகாரிகள் நல்ல பழக்கம் இருக்குது. அரசியல்வாதிகள்கிட்டையும் நல்ல பழக்கம் வச்சுருந்தார். அதனால் இந்த படத்தில் வந்து திரு ராஜா அவர்கள் நடித்து கொடுத்துருக்காரு. இதில் வந்து எந்த மேக்கப்பும் இல்லாமல் பெரும்பாலானவர்களுக்கு எந்த மேக்கப் ஹீரோ ஹீரோயின் மட்டும் லைட்டாக மேக்கப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது வந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். சமூகத்தில் மருத்துவத்துறையில் என்னென்ன நல்லது கெட்டது நடக்குது, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது பற்றிய படம். இது வந்து அரசு மருத்துவமனையிலையும் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் கட் பண்ணுங்க. செய்யாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், டாக்டர்கிட்ட. அங்கே போய் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி ரெண்டு மருந்து சாப்பிட்டு போய்ட்றோம். அப்போ மறுபடியும் அதே மாதிரி காய்ச்சலோ இது உடல் உபாதையோ வரும்போது அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு நம்ம போயிடுறோம். பட் அந்த நேரத்தில் என்ன நடந்ததுங்கிறதுக்கு அந்த மாத்திரை சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்றதுக்கும் இதே மாத்திரை போடணுங்கிறது வந்து தவறான ஒரு முடிவு. அதுக்கப்புறமும் டாக்டர்கிட்ட தான் போய் மறுபடியும் வந்திருக்கு, இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, இது அது வேற விஷயமா கூட இருக்கலாம். அது தெரியாமே அதே மாத்திரையை வாங்கி நம்ம போட்டுருப்போம். நம்மளே டாக்டர் மாதிரி நினச்சிக்கிறது. அது அது சில பேர் தான் அப்படி இருக்காங்க. அப்படியே எல்லாரும் அந்த சூழ்நிலையில் இல்லை. பணம் வந்து எல்லாருக்கும் தேவைதான். அதுக்காக ஒருத்தங்கள்ட்ட பிடுங்கக்கூடாது. பணத்தை எல்லாருக்கும், உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. அதை வந்து மருத்துவங்கிற பேரில் பிடுங்கக்கூடாது, பணத்தை பிடுங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அரசு மருத்துவமனைக்கு போங்க. அரசு மருத்துவமனைக்கு போகணுங்கிறது இந்த சப்ஜெக்டே. அரசு மருத்துவமனையில் அவ்வளவு வசதிகள் இருக்கு. நல்லா படிக்கிற டாக்டர்ஸ் பூரா அரசு மருத்துவமனையில் தான் இருக்காங்க. நல்லா படித்த நல்ல விஷயம் தெரிஞ்ச டாக்டர்ஸ் பூராவுமே அரசு மருத்துவமனையில் தான் இருக்காங்க. அவங்கள போய் பார்த்து, அவங்க நல்ல மருத்துவர்களும் இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்கள் வந்து வைத்தியம் பண்ணிக்கணும். ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணிக்கிறது அரசு நிறைய வழிவகைகள் வசதிகள் செஞ்சுருக்கு. எல்லா இடங்கள்லையும் அரசு மருத்துவமனைகள் இருக்குது, பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது. அவங்கள வந்து பார்த்து நீங்கள் அது பயன்படணும். மக்கள் வந்து என்னென்னா டக்குன்னு ஒரு ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போனால் தான் நல்லா ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை, அவங்கள ஒரு அவநம்பிக்கையே வந்துடுது. கவர்மெண்ட் டாக்டர்னா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. கவர்மெண்ட் டாக்டர்லேயும் நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க. நல்ல டாக்டர் பெரும்பாலானவங்க கவர்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அது தெரியல மக்களுக்கு. அதை பற்றி சொல்கிறது தான் இந்த படம்.